ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் காமி. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் நான் சொல்லும்போது என்ன கண்டிப்பாக ஒரு லைன்லேயே சொல்லி பிடிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு 3 ஸ்டோரி பேரலாக போகுது அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட்டே ஹீரோ ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங்கில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யாராச்சும் உங்களை டச் பண்ணாங்க அவர் உடம்பு ஒரு ஷாக் மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதுக்கான ஒரு மூலிகை மருத்துவம் ஒரு இடத்துல கிடைக்கும். ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ஸ்பாட். அது 36 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கக்கூடிய ஒரு பூவில் தான் அந்த மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூவை தேடி நம்ம ஹீரோ போகிறாரு. ஹீரோ கூட சேர்ந்து ஒரு பொண்ணும் போகிறாங்க. ஒரு பக்கம் இவரோட கதை போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தோ சைனா பார்டரில் ஒரு இல்லீகலான மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. மனிதர்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஒருத்தங்க தன்னுடைய குழந்தை, அவங்க தொட்டு கூட பார்க்காத ஒரு குழந்தைய எப்படியாச்சும் அவங்க மீட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு லேடி ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டோரியும் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா காமி படத்துடைய மொத்த கதையே. அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து பூ கிடச்சதா இல்லையா, இந்தோ சைனா பார்டரில் நடக்கக்கூடிய அந்த மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன சொல்யூஷன் கிடச்சிது, அண்ட் இங்கே வந்து நம்ம குழந்தைய அந்த லேடி பார்த்தாங்களா இல்லையா, அதுதான் காமி படத்துடைய மொத்த கதையே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு விறுவிறுப்பு படம் பார்க்குற எல்லாத்துக்குமே கிடச்சிது. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் படத்தோட டைரக்டருக்கு மட்டும் இல்லை, அண்ட் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எப்போ அந்த வைப்பு கிடைக்குதோ அப்போவே இந்த படம் சக்ஸஸ். அண்ட் இந்த படத்தில் அந்த வைப்பு பார்க்குற எல்லாத்துக்குமே கிடைச்சிது. அதுலேயே இந்த படம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை பார்க்கக்கூடிய, அதாவது ஒவ்வொருத்தருமே இன்வெஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதில் வருது இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவங்க வந்து லைக் என்னடா அது க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக எடுத்தாங்க, நம்ம கொஞ்சம் ஓட்டுற 10 ரூபாயோ 20 ரூபாயோ அதுக்கு வந்து வர்த்தான படம் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆடியன்ஸ் வர விடாமல் சூப்பரான ப்ராடக்டை டேரக்டர் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அபிநயம் ஆகட்டும், இல்லை வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களுமே அவங்களோட ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்வீகாரோடைய மியூசிக் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீமும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ வந்து சந்திக்கிறேன். ஸ்டார்ட் ஆஃப் விஜய் கார்த்திக்.